தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு. ஓகேங்களா? இன்றைய நாள் என்ன நடக்குது? ஏசப்பா பயங்கர வெற்றியாள வீரராக உயிர்த்தெழுறாரு. ஓகேங்களா? இறந்து நம்முடைய பாவங்களுக்காக அவ்வளோ பாடுகள் பட்டு, அவ்வளோ கசையடிகள், அதுவும் மனிதத்தன்மையோட அவ்வளோ கசையடிகள் வாங்கி, அவ்வளோ துன்பங்கள் பட்டு, வேதனைப்பட்டு, சிலுவை சாவு அடைஞ்சு நமக்காக எல்லாமே பண்ணாரு. நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு. அப்படிப்பட்ட இயேசப்பா இறந்தவர் கல்லறையில அடக்கம் பண்ணாங்க. ஆனாலும் அவர் அப்பயே சொன்னாரு, 3 நாள்ல நான் கட்டி எழுப்புவேன், 3 நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க யாரும் நம்பல. ஆனா இந்த விஷயம் நடந்தோனே என்ன பண்ணிட்டாங்க? நம்பிட்டாங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணோம்? நம்ம வாழ்விலும் இயேசப்பா உயிர்த்தெழுந்தாருன்னு நம்பி, நம்மளாலயும் முடியும். இயேசப்பா நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நம்மளும் இருக்கிற பாவங்கள்ல இருந்து உயிர்த்தெழுவோம். செய்த பாவங்கள், செய்த தவறுகள்ல இருந்து உயிர்த்தெழுந்து, இதுவரை இறந்து போன மாரி இருந்தோம். பாவத்திலேயே வாழ்ந்து, பாவியாவே வாழ்ந்து ஒரு இறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இனிமேலாவது ஒரு உயிருள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் உயிருள்ள வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நாமளும் ஒரு வெற்றி வீரனாக மாறுவோம். ஒரு உயிர்ப்பின் வீரனாக மாறுவோம். சரிங்களா? அண்ட் எல்லாருக்கும் ஹேப்பி ஈஸ்டர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியா வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.